Hello everyone. நான் திலக் வசந்த் யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்சோடைய கோஃபவுண்டர் அண்ட் சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தட் இஸ் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். பட் இதில் வந்துட்டு ட்ரேடிங் வந்து எது பெஸ்ட் சூட் அப்படின்றது தான். பிகாஸ் லைக் மோஸ்ட் ஆஃப் நாங்கள் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒர்க் ஷாப்ஸ் ஆகட்டும், இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நியூ கமர்ஸாக வரக்கூடிய ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்து நியூ கமர்ஸாக உள்ளே வரக்கூடிய எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே வந்துட்டு என்ன ஒரு இனிஷியல் கன்ஃபியூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் இருக்கு, டெக்னிக்கல் அனாலிசிஸும் இருக்கு. பட் நான் இப்போ எதை யூஸ் பண்ணி ஐ கேன் ஸ்டார்ட் ட்ரேடிங் அண்ட் எது பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே வந்துட்டு ட்ரேடிங்கோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் அ வெரி ராங் பேட் திங் ஆக்சுவலி. பிகாஸ் எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணும் போதும் லைக் இனிஷியலாக ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் மைண்ட் செட்டோட பண்ணும்போது அதோட ரிசல்ட்ஸ் வந்து தட் வில் பி அ டிஃப்ரெண்ட் கேஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது பேஸ்ட் ஆன் த டிமாண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ வந்து லைக் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் விச் இஸ் பெஸ்ட் அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஒரு பேசிக் ரெண்டுமே வந்துட்டு ஐ மீன் டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக இந்த ஸ்லைட். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மேன்மேட் தட் இஸ் ஹியூமன் மேட் டூல்ஸை வச்சு அதுக்கப்புறம் பாஸ்ட் ஹிஸ்டாரிக் அசட்ஸோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் அசியூம் தட் இப்போ இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock வந்து மார்க்கெட்டோட ரேட் என்ன இருக்கு அப்படின்றது ஈச் டைம் அது வந்து பாஸ்ட் ரெக்கார்ட் வந்துட்டு அப்லோட் ஆகிட்டே போகும். அண்ட் சேம் வே பர் டேவோட ஹை என்ன, பர் டேவோட லோ என்ன. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான டேட்டாஸ் வந்துட்டு எவ்ரி ட்ரேடிங் இதுக்குமே வந்துட்டு ஸ்டோர் ஆகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி தான் கிரிப்டோ கரன்சிஸ்க்குமே வந்துட்டு ஹிஸ்டாரிக் டேட்டாஸ் வந்து எக்கச்சக்கமாக ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். தட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங், தட் இஸ் பிட்காயின் ஆகட்டும், எத்தீரியம் ஆகட்டும், யூஎஸ்டிடி ஆகட்டும், எது இருந்தாலும் டேட்டாஸ் ஹிஸ்டாரிக் டேட்டா ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டேட்டா, அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்றப்ப மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது, ஸோ பிட்காயின் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுது, பிட்காயினை பேஸ் பண்ணி மற்ற கிரிப்டோ மார்க்கெட்ஸ் ஐ மீன் மற்ற கிரிப்டோ கரன்சிஸ் என்ன பர்ஃபார்ம் பண்ணுது, அண்ட் இது எல்லாத்தையும் விட்டு செப்பரேட்டாக வந்து யூஎஸ்டிடி தட் இஸ் ஸ்டேபிள் காயின் மார்க்கெட்ஸ் வந்து அது அந்த டைமில் என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ற இந்த மொத்த பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவையும் ஹியூமன் மேட், அதாவது கோட் பண்ணி அதை ஒரு ப்ரீ டிஃபைன்டாக சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை செட் பண்ணி ஒரு டூல்ஸாக வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த ஸ்பெசிஃபிக் டூல்ஸை வச்சு நம்ம கரண்ட் மார்க்கெட் வந்துட்டு ஓகே இதுக்கப்புறம் தட் இஸ் கரண்ட் இப்போ இருக்கிற ப்ரைஸ்க்கும் அடுத்த மூமெண்ட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கும் தான் வந்துட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணப்படும். பட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இஸ் ஆல் அபவுட் லைக் அ பிக் பிக்சர் அப்ரோச். பிகாஸ் ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா it all depends upon fundamentals that includes கம்பெனியோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இட்ஸ் நாட் ஹிஸ்டாரிக் டேட்டா இல்லை, பட் கம்பெனியோட கரண்ட் அண்ட் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட லெட்ஸ் அசியூம் லைக் அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன இருக்குது, கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அப்கமிங் இதில் வந்துட்டு என்ன மாதிரி அப்டேட்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் வரும். அண்ட் நாட் ஓன்லி தட், இதை பேஸ் பண்ணி கிரிப்டோ கரன்சி வந்துட்டு என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இப்போ வரக்கூடிய லைவ் நியூஸஸ்மே வந்துட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ ஒய் தட் இஸ் இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றப்ப specific version of current fundamental analysis is all dependent upon the newses. ஏதாவது மேபி லைக் இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் ஏதாவது டாரிஃப் நியூஸ் வந்தாலும் இது எது பண்ணாலும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க் ஆகவே ஆகாது. அண்ட் அதுக்கான பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் வீக் தான் ஆக்சுவலாக. ஸோ அது நான் ஏன்றதை உங்களுக்கு நான் இன்னும் ஃபர்தர் இதில் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்னன்றதை பார்த்துட்டோம். லைக் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட அடிஷ்னல் பாயிண்ட்ஸ், தட் இஸ் இதை எப்பெல்லாம் யூஸ் பண்ண முடியுன்றதுக்கு வந்து நான் இந்த ஸ்பெசிஃபிக் திங்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் லைக் டிசைட் if an asset is overpriced or underpriced. So that is especially
ஸோ இந்த ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இட் டிசைட்ஸ், அதாவது ஒரு கிரிப்டோ வந்துட்டு ஓவர் ப்ரைஸ்டாக இருக்கா இல்லை அண்டர் ப்ரைஸ்டாக இருக்கா. லைக் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம பார்த்தோம்னா அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதாவது கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும், பட் அதோட ரேஷியோ தட் இஸ் கம்பெனியோட ஸ்டாக் ஆர் கம்பெனியோட கிரிப்டோ வந்துட்டு ரொம்ப கம்மியாக அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும். அதை பேஸ் பண்ணி ஓவர் ப்ரைஸ் ஒரு அண்டர் ப்ரைஸ்டுன்றதை நம்ம அனலைஸ் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் இஸ் அதோட ஃபியூச்சர் க்ரோத் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ், லைக் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்றதையும் அனலைஸ் பண்ணலாம். அண்ட் த நெக்ஸ்ட் இஸ் கரண்ட் சினாரியோ ஆஃப் த கம்பெனி, லைக் ஃபியூச்சரும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம், பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கம்பெனியும் நம்ம பார்ப்போம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோ ஆஃப் த கம்பெனி என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்மளால செக் பண்ண முடியும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் பேஸ்ட் ஆன் லைவ் நியூஸ். லெட் அஸ் சே லைக் இப்போ ட்ரம்ப் வந்துட்டு ஏதாவது டாரிஃப் போடுறாரு அப்படின்றப்ப எந்த கிரிப்டோ நல்ல ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த டைமில் மார்க்கெட் வந்து இறங்கும். அண்ட் சேம் வே வந்துட்டு என்ன மாதிரி நியூஸ் வந்தாலும் அஃபெக்டே ஆகாத கிரிப்டோ கரன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு பெக் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டேபிள் காயின்ஸ் எல்லாமும் அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா இப்போ ஒரு கிரிப்டோ இறங்குச்சுன்னா எல்லா கிரிப்டோ இறங்குன்ற மாதிரி இல்லை. பிகாஸ் கிரிப்டோ கரன்சிஸ்லேயே நமக்கு வந்துட்டு நிறைய செக்டர்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்றதுனால ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வில் பி யூஸ்ட் இன் திஸ் பர்டிகுலர் கேட்டகரிஸ். நவ் நெக்ஸ்ட் திங் இஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் இஸ் ஆல் அபவுட், நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டூல்ஸ் வச்சு பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு ஃபெமிலியர் டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ, தட் இஸ் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்றது, அப்புறம் எம்ஏசிடி, சூப்பர் ட்ரெண்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ தீஸ் ஆர் லைக் பேசிக் டூல்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் இன்னும் இதுலேயே வந்துட்டு அடிஷ்னலாக நீங்கள் பே பண்ணி டூல்ஸ் வாங்குற மாதிரிலாமும் நிறைய ட்ரேடிங் வியூ டூல்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய டூல்ஸ் வந்துட்டு ட்ரேடிங் வியூலுமே இருக்குது. அண்ட் ஃப்ரீ டூல்ஸுமே இருக்குது, அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். பட் there are a few additional tools that cost as well. ஸோ இதில் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் ஆல் நத்திங் பட் நம்பர்ஸ் ட்ரிவன் அப்ரோச், கைண்ட் ஆஃப் லைக் ஒரு ப்ராபபிலிட்டி மாதிரி தான். ஏன்னா லைக் ப்ரீவியஸாக ஒரு அஸ்யூமிங் லைக் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி கோவிட் டைம் வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகி இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இப்படி ரியாக்ட் பண்ணுன்றது ஹிஸ்டாரிக் டேட்டா. ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்து வார் வருது ஆர் மேபி லைக் அகெயின் கோவிட் மாதிரியே வேற ஏதாவது சுச்சுவேஷன் வருதுன்னா மார்க்கெட் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுன்ற ஒரு அசம்ஷன்ல வந்துட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். அண்ட் சேம் வே தெர் ஆர் திஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து யாருக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணுறவங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லைக் இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறவங்க, ஆர் மேபி டே ட்ரேடர்ஸ்க்கு, ஆர் மேபி லைக் சம்வாட் லைக் வீக்லி ட்ரேடர்ஸ்க்குமே வந்து இது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கலாம். பட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இஸ் ஆல் அபவுட் லைக் இன்ஸ்டண்ட்டாக வந்து மேபி ஸ்மால் டைம் ஃப்ரேம்ஸில் லைக் 1 minute 5 minutes டைம் ஃப்ரேம்ஸில் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் மோர் ஓவர் லைக் இந்த டூல்ஸே வந்து ஹியூமன்ஸ் தான் பண்ணது, பட் இட் வில் பி லைக் ஹியூமன், ஐ மீன் எமோஷன்லெஸ்ஸாக இருக்கும். எமோஷன்லெஸ்ஸாக இருக்கிறதுனால ஜஸ்ட் டேட்டா மட்டும் வச்சு மட்டுமே அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து அதால் புரிஞ்சிக்க முடியாது. தட் இஸ் ஸ்பெசிஃபிக்லி இன் டெக்னிக்கல் அனாலிசிஸ். So that is third point. And the last point is definitely to conclude all these things, technical analysis மட்டும் வச்சு ட்ரேடிங் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் அ பெட்டர் திங். பிகாஸ் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபண்டமெண்டலி நியூஸஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி டெக்னிக்கல் அனாலிசிஸை வந்து ஒரு அடிஷ்னல் டூலாக நம்ம யூஸ் பண்ணலாமே தவிர, ரெண்டுமே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா லைக் டிஃப்ரெண்ட்டாக பிரிச்சுட்டு, ஐ மீன் நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் தான் பண்ணுவேன், ஃபண்டமெண்டல் எப்படி வந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்ற மாதிரி மீம்ஸ் காயின் ஆகட்டும் இல்லை கண்ணு மூடிட்டு வர இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகக்கூடிய காயின்ஸ்ல எல்லாமும் போய் ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ தட் இஸ் லைக் ஹை ரிஸ்கி. ஏன்னா சம்டைம்ஸ் அது கிளிக் ஆகலாம், பட் சம்டைம்ஸ் உங்கள் கேபிட்டலே லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. பிகாஸ் ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்றப்ப நம்ம ஓன் ரிசர்ச் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இன் தட் பெர்ஸ்பெக்டிவ், டு கன்க்ளூட் திஸ் வீடியோ, டெக்னிக்கல் அனாலிசிஸ் வில் பி பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், பட் ரெண்டுமே செப்பரேட் பிரித்து பார்க்க முடியாது. 90% நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மேபி லைக் 10 or 15% வந்து நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸை வந்து இன்க்ளூட் பண்ணலாமே தவிர யூ கான் கோ டைரக்ட்லி வித் எவ்ரிதிங். ஸோ this is all the video is about. So thanks for watching this video. See you in the next video.